Hi, hello guys, welcome back to my channel Veena Wings YouTube channel. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் ஒரு கோயில் vlog தான் அப்படின்னு தானேன்ட்டு. ஆமாங்க, கோயில் vlog தான். ஆனால் ஒரு ஸ்பெஷலான vlog. நான் வந்து கேரளா போகணும்னு நினச்சேன். பட் ஆனால் என்னால் வந்து கேரளா போக முடியல. அதனால் சென்னையில் இருக்க கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். இது எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமும் நீங்களும் இந்த கோயிலுக்கு போகலான்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க ஒரு குருவாயூர் டெம்பிள். சென்னை சொல்ல முடியாது, ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு குருவாயூர் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். என்னடா குருவாயூர் டெம்பிள் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எனக்கே தெரியாது. ஸ்ரீபெரும்புத்தூரில் குருவாயூர் டெம்பிள் ஒன்று இருக்குன்றது எனக்கு வந்து சதீஷ் தான் சொன்னார். சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் தான் கிளம்பி போனோம். பார்த்தா சூப்பராக இருந்ததுங்க. செம்ம பீஸ்ஃபுல், யாருமே கிடையாது. இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேர் வரவே மாட்டாங்க. இப்படி ஒரு கோயில் இருக்குன்னே வந்து யாருக்குமே தெரியாதா. அங்கே இருக்க நம்பூதிரியே சொன்னார். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல் காம். நம்ம வந்து கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு வைப்ஸ் இங்கே. அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா பிரசாதம் வந்து பால் பாயாசம், அதுக்கப்புறம் அரி பாயாசமும் கொடுக்குறாங்க. அதையும் மிஸ் பண்ணிடாமல் வாங்கிட்டு போயிடுங்க. வாங்க, கோவில் உள்ளே வந்து இதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி ஃபோன் நாட் அலோடட். ஆமாங்க, கஷ்டப்பட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இங்கே வந்து ஃபோன் அலோடே கிடையாது, அதுவும் வீடியோஸ் வந்து அலோடே கிடையாது. ஆனால் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. இதெல்லாம் போட்டால் தானே 4 பேருக்கு ரீச் ஆனால் இந்த கோவிலுக்கு வந்து பார்ப்பாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி போடக்கூடாது சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நான் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து வந்து இப்படி வந்தோன்னா இந்த வந்து நடை வந்து சாத்தியிருக்கு. ஒரு 5:30க்கு என்னமோ தான் திறப்பாங்க போல். 5 o'clock போட்டிருந்தது. பட் ஆனால் 5:30க்கு தான் திறப்பாங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா 5 o'clock to 11 o'clock வரையும் ஓப்பனில் இருக்கும். ஈவினிங் பார்த்திங்கன்னா அதேமாதிரி 5 to 8 PM வரையும் ஓப்பனில் இருக்கும். மறக்காமல் நீங்களும் ஒரு தடவை போய் விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்டன் செட்டப்லாம் வச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க. நான் வந்து குருவாயூர் கோயில் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த ஓணமுக்கு. பட் ஆனால் என்னால் போக முடியல. அதனால் நான் வந்து சென்னையில் இருக்க குருவாயூர் டெம்பிளுக்கு தான் வந்துட்டேன். பெல் வந்து இருக்கும் அழகாக, அது வந்து கயிறு கட்டி அழகாக விட்டுருந்தாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா நாங்கள் இது போகிற என்ட்ரன்ஸ் வந்துடும். ஒரு சின்ன சுத்து மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாமியை வந்து நடையும் திறந்துட்டாங்க. சாமியை வந்து நல்லா தரிசனமும் பண்ணிவிட்டு பால் பாயாசமும் அதுக்கப்புறம் அரி பாயாசமும் வாங்கிட்டோம். அதுவும் வந்து சூப்பராக இருந்தது. 2 பாயாசமே சூப்பராக இருந்தது பிரசாதம். அதுக்கப்புறம் இங்கே வந்து சிட் அவுட் ஏரியாவில் கொஞ்சம் வந்து உட்காந்து கொஞ்சம் பாயாசம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கார்டன் ஏரியாலாம் அழகாக வந்து அவங்க இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களது வந்து அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்னாலும் இங்கே வந்து ஜென்ஸ்க்கு உமன்ஸ்க்குன்னு தனியாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேத பாடசாலையாக சொல்லுவாங்களே, அது வந்து பசங்க வந்து அங்கே படிச்சுட்ருக்காங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கார்டன் செட்டப் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கோஷாலையில் பார்த்திங்கன்னா நிறைய மாடுலாம் இருந்தது. பார்க்கவே அப்படியே அமைதியாக, நம்ம அதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளுக்கு மைண்டில் வந்து ரிலாக்ஸேஷன் ஒன்று கிடைக்குங்க. நிஜமாலே சொல்கிறேன். அது உங்களுக்கு கிடைக்குதான்னு தெரியல. சத்தியமாக இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு வந்துட்டு நம்ம வந்து நம்மளை வந்து மெய் மறந்து நம்ம அதோட இன்வால்வ் ஆகிறப்ப அது ஒரு தனி ஒரு இது. ஏன்னா கண்டதையும் வீட்டில் இருக்கிறப்ப கண்டதையும் யோசிச்சுட்டு இருப்போம். அதுக்கு தான் அடிக்கடிக்கு டெம்பிளுக்கு போடுது இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாடு, அந்த டாக்ஸ் இவங்களோடலாம் இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, மற்றது எல்லாமே மறந்துடும். அந்த உலகத்துக்குள்ளே நம்ம போன மாதிரி ஒரு ஃபீலிங் கிடச்சிரும். உங்களுக்கு அப்படி இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாடோட அந்த ஷெட்டு தான் வச்சுருக்காங்க. உள்ளேயும் மாடும் இருக்குது. அதே மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எல்லா மாடுமே தினைக்குமே மாடு வச்சுருக்கோன்னா அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியும்ல, அந்த மாதிரி அழகாக அது வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பார்க்குறவங்க முகம் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அப்படியே நாங்கள் இங்கே வந்து ஒரு மாதிரி ப்ளே ஏரியா, கார்டன் ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்க. இது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நாகலிங்கம் பூ சொல்லுவாங்க. பூ பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பாம்பு மாதிரி இருக்கும். இதெல்லாம் சின்ன வயசில் நிறைய எடுத்து கொத்து சாமிக்கெல்லாம் போடுவேன். ஆனால் சாமிக்கெல்லாம் போடக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. சும்மா எடுத்து போட்டுட்ருப்பேன். அப்புறம் உட்காந்து 4-5 ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அம்மன் கோவில் வச்சுருந்தாங்க. இதுதான் ஆஞ்சநேயர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூகாம்பிகை, அதுக்கப்புறம் பிள்ளையார், இந்த மாதிரி சின்ன டெம்பிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் இந்த டெம்பிள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் குருவாயூர் டெம்பிள் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு குருவாயூர் கோயிலுக்கு போகணும். நீங்களும் மறக்காமல் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்க குருவாயூர் டெம்பிளை ஒன்ஸ் ஆச்சு விசிட் பண்ணிடுங்க. இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய இடம். அதுக்கப்புறம் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.